ஸ்டார் ஃபிஷ் உயிரோட இருக்கு. ஸ்டார் ஃபிஷ். ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் மினரல் மியூசியம் பற்றி போட்டிருப்பேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இது பார்த்திங்கன்னா ஷெல் மியூசியம், அதுக்கப்புறம் பேர்ல் மியூசியம், அதுக்கப்புறம் ஃபிஷ் மியூசியம். 3 மியூசியமே நான் இதுலேயே கவர் பண்ணியிருப்பேன். நடுவில் வந்து என்னால் ஏன் போட முடியல கண்டினியூஷனாக, அடுத்தடுத்து எனக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் அது இதுன்னு வந்ததுனால அதை போட்டுட்டேன். அதனால் வந்து இந்த கண்டினியூஷன் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷெல் மியூசியம் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க. இந்தியன் சீஷல் மியூசியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மகாபலிபுரமில் தான் இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் அண்ட் ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் சீஷல் மியூசியம் தான் இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து 40,000 ஷெல்ஸ் அண்ட் சீஷல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஆரம்பித்தவர் பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து இதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இதில் வந்து நிறைய அவர் எஃபெக்ட் போட்டிருக்காரு. அப்துல் கலாம் கூடலாம் நின்று இவர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. அங்கே நிறைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த சீஷல் மியூசியமை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதை விசிட் பண்ணுறாங்க. இது மட்டும் கிடையாது. இங்கே வந்து பக்கத்தில் பேர்ல் மியூசியம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஜொராசிக் பார்க் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் மியூசியம் இருக்குது, மினரல் மியூசியம் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். நீங்கள் போய் நேராக உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா இதோட எல்லாமே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா குட்டிலேருந்து எல்லாத்தையுமே வந்து அழகாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கும் இந்த சீல போய் இந்த ஷெல் கலெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்மளால் வந்து 10-20 தான் கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா அது எங்கன்னா போட்டுருவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ அழகாக சங்கு எல்லாமே வந்து அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு. அதை வந்து அழகாக சேவ் பண்ணி அதுக்குன்னு ஒரு மியூசியமே அழகாக வந்து அவர் போட்டிருக்காரு. இதெல்லாம் இவர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போய் ஷெல்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே ராஜா முகமது. இவர் தான் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கே பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய மியூசியமே ஒரு இடத்துல போய் சீஷலை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து அதை சேர்க்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா. ஆனால் இவர் வந்து அதை பண்ணியிருக்காரு. இவர் வந்து சீஷலை ஆரம்பிக்கணும்னு நினச்சது வந்து சும்மா கிடையாது. இவருக்கு வந்து ஒரு ட்ரீமாகவே இது வந்திருக்கு. இந்த மாதிரி மியூசியம் வைக்கணும். இதில் வந்து சீஷல் வந்து நிறைய வெரைட்டிஸை வந்து அக்ராஸ் த வேர்ல்ட்லேருந்தே இவர் வந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காரு. இவர் நிறைய ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணி அங்கங்கெல்லாம் இருக்கிற ஷெல்ஸு எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து அவர் வச்சுருக்காரு. நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கிறத போய் நம்ம போய் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து தெரியாது. இதுவும் எனக்கு வந்து இது மாதிரி ஷெல் மியூசியம் இருக்கிறது எனக்கும் தெரியாது. ஸோ எனக்கும் சொல்லி தான் எனக்கும் தெரியும். அதனால் வந்து நீங்களும் உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சீஷல் மியூசியமை ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் நம்மளோட என்ன சொல்கிறது அவரோட எஃபெக்ட்டு அது இல்லாமல் இதெல்லாம் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம். அதனால் கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு உங்கள் ஃபேமிலியோட கிட்ஸை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஏன்னா இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஷெல்ஸ் இருக்குது. இங்கே போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. இங்கே வந்து 7 மியூசியம் என்னமோ ஒன்றா சேர்த்து தான் வச்சுருக்காங்க. இது வந்து எப்போ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸும் ஓப்பனிங் ஆல் டேஸும் ஓப்பனாக தான் இருக்கும். ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 AM டு ஈவினிங் வந்து 8 PM வரைக்கும் இது ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எந்த டைம் வேணாலும் போய் பார்க்கலாம் இந்த ஷெல் மியூசியமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதான் வந்து ஏஷியாவிலே ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் ஷெல் மியூசியம் அப்படி சொல்கிறாங்க. இதில் நான் பார்க்குற பாருங்கள் எல்லாம் குட்டியாக டிஃப்ரெண்ட்டான ஷெல்லு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாத கல்லெல்லாம் கூட ஷெல்ஸ் மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. அது எல்லாமே அழகாக டெக்கரேஷன் பண்ணி அது கீழே வந்து அதோட பேரை வந்து அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கூட பாருங்கள் அழகாக இதுலேயே வந்து ஷெல்லே வந்து அந்த வண்டி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய அழகாக சங்கு. இது வரைக்கும் இந்த அளவுக்கு நான் சங்கு பார்த்தது கிடையாது. இதில் வந்து பெருசுலேருந்து குட்டி வரைக்கும் அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த மியூசியமை போய் விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டிலேருந்து பெருசாக வந்து அழகாக நிற்க வச்சுருக்காங்க. அதுக்கே வந்து நான் சொல்வேன் எப்படி அழகாக நிற்க வச்சுருக்காங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெட் ஸ்டார் ஃபிஷ் இருக்கும்ல அதெல்லாம் கூட இங்கே வந்து ஒரிஜினல் டெட் ஸ்டார் ஃபிஷ் இறந்துச்சு. அதை வந்து அழகாக அதை வந்து பதப்படுத்தி இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இந்த இதில் ஏதோ பார்த்தேன். இது என்னென்னு எனக்கு தெரியல. ரவுண்டாக இருக்கிறது இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து அந்த ஷெல்லு ஓடு மாதிரி இருக்கும்ல அது இதான் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டார் ஃபிஷ்ஷு. இது வரைக்கும் ஷெல் மியூசியம் முடிஞ்சிச்சு. அடுத்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பேர்ல் மியூசியம்குள்ளே தான் போகிறேன். இது வந்து ஷெல் மியூசியமுக்கு வெளியே வந்து அரவுண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக இங்கே ஒரு குட்டி ஈஃபில் டவர் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த சைடு பெரிய சங்கு மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ், அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா
படகு அந்த காலத்தில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து கீ செயின்ஸ் மாதிரி அழகாக அதை செஞ்சு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய படகுல வந்து என்னென்ன இருக்கும், அதுக்கப்புறம் குட்டி குட்டி கப்பல்ஸ், இதான் பார்த்திங்கன்னா பெரிய போட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க, ரெப்ளிகா மாதிரி. இப்படி தான் இருக்கும் போட் அப்படின்ட்டு. அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து நம்ம போட்டில் இருக்கிற ஐட்டம்ஸு, எப்படி போய் அந்த காலத்தில் போட்டுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க பொருள், இது பாருங்கள் உட்டுலே வந்து வேலு கம்பு, அந்த காலத்தில் எப்படி அதை வந்து மீனை வந்து பிடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன மியூசியம் தான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ் மியூசியம் அதுக்குள்ளே தான் இருக்கும். குட்டி குட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொன்னாங்க, லாப்ஸ்டர்ஸ் அது இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபிஷ் எண்ணியே பார்த்துட்டு இருந்தது. அவங்ககிட்ட ஒரு நேரம் பேசினா அது இந்த சைடு பார்த்தா செம பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஏதோ பாம்பு மாதிரி போயிட்டே இருந்தது, வளைஞ்சது. பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்தது. ஆனால் எல்லாரும் இப்படி தான் பார்க்குறாங்களோ. முட்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க வாஸ்து மீனுவாங்களே, வாஸ்து மீன், வாஸ்துன்ற வாஸ்து மீனா. டேய் டேய் டேய், நீ நில்றா டேய். ஃபிஷ் பாருங்க, இந்த ஃபிஷ் பாருங்க. இது ஒண்ணுதானா? இந்த ஃபிஷ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிஷ்ஷு. இதை வந்து நம்ம காலில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே அழகாக வந்து சாப்பிட்ருவார். ஆனால் என் நெயில் பாலிஷே சாப்பிட்ருச்சு இந்த ஃபிஷ்ஷு. ஆனால் எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் போக போக தான் அப்படியே பழகிடுச்சு. சரி ஒரு வழியாக அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா, இந்த வெளியே வந்து அவுட் சைடில் வந்து அழகாக ஒரு டெக்கரேஷன் மாதிரி ஃபிஷ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேர்ல் மியூசியம்குள்ளே தான் போகிறோம். இந்த ஜேர்னி ஆஃப் பேர்ல்ஸ், எவ்வளோ அழகாக பேர்ல்ஸ் கட்டியிருக்காங்களே. இந்த டோரு இது உள்ளே போனோடனே பேர்ல்ஸ் வந்து எப்படி உருவாச்சு, எப்படியெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நான் இந்த சைடு எடுக்கணும்னு நினச்சேன், வீடியோவை மறந்துட்டேன். இந்த பேர்ல்ஸ் பார்த்திங்கன்னா கல்ச்சர்டு பேர்ல்ஸ், அதாவது வந்து குட்டிலேருந்து எப்படி வந்து பேர்ல்ஸ் வளருது அப்படின்றத வந்து இங்கே அழகாக ரிசம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அழகாக அதை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கலர், எல்லா பேர்ல்ஸுமே வந்து ஒயிட் கலர்லேயே இருந்துடாது. சில பேர்ல்ஸ் வந்து கலர் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டோன்லேயும் கூட பேர்ல்ஸ் இருந்தது. அதையும் தான் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு போட்டிருந்தது. இதான் வந்து பெரிய பேர்ல்ஸ், இது வந்து ரிப்ளிகாவாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வாலும் ரிப்ளிகா தான். இந்த பக்கத்தில் வந்து எலிசபெத் குயின் அவங்க போட்டிருந்த க்ரௌன் இது, அதை வந்து ரிப்ளிகா அழகாக பண்ணி இங்கே வந்து வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே சூப்பராக இருந்தது. அப்படியே அது இந்த சைடு பார்த்திங்கன்னா பேர்ல் ஜுவல்லரியே வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க பேர்ல். அதனால் வந்து இங்கே ஒரு ஜுவல்லரி மாதிரி அழகாக ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஜுராசிக் பார்க் ஒன்று ஒரு வீடியோ இருக்குது, அதோட வந்து இந்த இந்தியன் சீஷல் மியூசியம் முடியுது.